கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 22ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமியும் மீனாட்சியும் சேர்ந்து நேராக கோயிலுக்கு போயிருக்காங்க. எதுக்காகன்னா, கார்த்தி தீபாவுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காங்க. தீபா கிட்டேருந்து தாலியை வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அபிராமி நேராக அந்த தாலியை பூசாரி கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அம்மன் கிட்ட வச்சு அந்த தாலியை வந்துட்டு பூஜை பண்ணுறாரு. அப்போ அபிராமி கையெடுத்து கும்பிட்டு என்ன வேண்டுறாங்கன்னா, கார்த்திக்கு தீபாவுக்கும் பலமுறை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் என்னவோ தெரியல, அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. பத்திரிக்கை அடித்து பந்தக்கால் நட்டு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் என்னென்ன குழப்பமோ நடந்து கடைசியில் தீபாவுக்கே ஆபத்து வர மாதிரி ஆகிருச்சு. இப்போ மறுபடியும் இந்த கல்யாண ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி கார்த்திகே தெரியாமல் இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணியிருக்கேன். நாளைக்கு நல்ல நாளாக இருந்துச்சுன்னா நாளைக்கே கார்த்திக்கும் தீபாவுக்கும் நல்ல முறையில் கல்யாண ஏற்பாடுகளை பண்ண போகிறேன். கண்டிப்பாக கார்த்தி வந்துட்டு கோவப்படுவான்னு தெரியும். ஆனால் எப்படியாவது அவனை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு அபிராமி வேண்டுறாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு அபிராமி வேண்டுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க மீனாட்சி என்ன வேண்டுறாங்கன்னா, அத்தை நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அத்தைக்காக தீபா கழட்டி வச்ச தாலி சீக்கிரம் தீபாவோட கழுத்துக்கு கார்த்தியோட கையால் ஏறணும் அப்படின்னு மீனாட்சியும் வேண்டுறாங்க. அப்போ ஐயர் அங்கேருந்து வந்துட்டு அந்த தாலியை கொண்டாந்து அபிராமியோட கையில் கொடுத்து, நீங்கள் நினச்சது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்ல, அபிராமியும் ரொம்ப நன்றி பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, நாளைக்கு கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம்மா, ரீசெண்டாக கூட அவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த கல்யாணம் நின்று போச்சுல்ல அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாய்யா, அவங்க 2 பேருக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போச்சு. உங்களோட தலைமையில் நாளைக்கு இந்த கோவில்லையே கல்யாணத்தை பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல நேரமாக சொல்லுங்களேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பூசாரி சொல்கிறாரு, இந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு பஞ்சாங்கத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இங்கே பாருமா, நாளைக்கு ஒரு நல்ல நாள்மா, மீனாட்சி கல்யாணமா, காலையில் 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை வச்சுக்கலாம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணா அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி பூசாரி ஐயா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என் தலைமையில் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாளைக்கு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வாங்க, பேஷா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமியும் மீனாட்சியும் அந்த பக்கமாக வராங்க. அதே நேரத்தில் அந்த சக்தி இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு அந்த ரவுடிங்க துரத்திக்கிட்டு வராங்க. அப்போ அந்த சக்தி ஓடி வந்து கோயிலுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. அப்போ அபிராமியும் மீனாட்சியும் நிற்கிறாங்களா. அப்போ டக்குன்னு அந்த சக்தி ஓடி வந்து, இங்கே பாருங்க, என்னை 2 ரவுடி துரத்துறானுங்க, வந்து கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சக்தி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க நேராக அந்த கோவிலுக்குள்ளே வராங்க. கோவிலுக்குள்ளே வந்துட்டு நேராக ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. இந்த பக்கமாக வெள்ளையா ரோஸ் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னு கேட்க, எல்லாருமே தெரியலன்னே சொல்கிறாங்க. அப்போ பூசாரி கிட்ட போய் கேட்குறாங்க. பூசாரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயே அந்த மீனாட்சியும் அபிராமியும் நிற்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு அந்த ரவுடி வரான். வந்துட்டு, இந்த பக்கமாக வெள்ளையா ரோஸ் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சா அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, ஆமாப்பா வந்துச்சு, அப்படியே பின்பக்கமாக ஓடி போயிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரவுடியும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனுங்க போய் பேசிக்கிறானுங்க. டேய், அவ இந்த பக்கமாக ஓடிட்டாளாண்டா, வாங்கட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க போனதோட நம்ம சக்தி வந்துட்டு நேராக அவங்க கிட்ட வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக தானே ஒர்க் பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, மேடம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இப்போதைக்கு பேசுகிற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அபிராமி நேராக மீனாட்சி கிட்ட, மீனாட்சி, உனக்கு அந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமத்த, அன்னைக்கு மைதிலிக்கு உடம்பு சரியில்லைன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனா, அங்கே இந்த பொண்ணு தான் வந்துட்டு மருந்து கொடுத்தாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு நான் கூட கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு துண்ணூரை கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியல.
கேட்கறதுக்குள்ள அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை போல அதான் போயிட்டா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. ஆமாம்மா, அந்த பொண்ணை ஏதோ ரவுடிங்கெல்லாம் துரத்துறாங்க, அந்த பொண்ணு கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில தான் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் ஆமத்த, சீக்கிரம் அந்த பொண்ணை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு அபிராமியும் சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப சக்தி போயிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட நளினி ஏதோ காலையில வந்துட்டு தீபா மேடத்தை பத்தின டீட்டெயில் தெரியும்னு சொன்னாங்கல்ல, ஸோ அவங்க எங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க அந்த உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு சார், நீங்க தான் சொன்னீங்களா தீபா பத்தின டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தீபா மேடத்தோட டீட்டெயில் தெரியாது, ஆனா அவங்க கம்பெனி இருக்க பாருங்க, அடையாறுல இருக்கு, அந்த கம்பெனி எனக்கு தெரியும். கார்த்தி தான் அவங்களுடைய ஹஸ்பண்டு. ஸோ நீங்க வந்துட்டு அங்க போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி சொல்றாங்க, இது ரொம்ப பெரிய டீட்டெயில் இல்லைன்னாலும் நான் போயிட்டு ஆஃபீஸில் விசாரிச்சு பார்த்தேன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டு அட்ரஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ஆளு சொல்றாரு, இங்க பாருமா, தீபா மேடம் ரொம்ப நல்ல மேடம், அவங்க சூப்பரா பாட்டு பாடுறாங்க, அவங்களோட ஹஸ்பண்டை சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஒப்படைங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும் அவர்கிட்ட ரொம்ப நன்றி சார், நான் இதை வச்சே நான் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சீக்கிரம் அந்த அம்மாவை அவங்களோட ஃபேமிலி கூட சேர்த்து வைங்க அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, அதுக்கு சார், அதுக்கு தான் சார் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் அவங்க ஃபேமிலியோட தீபா மேடத்தை நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப சக்தியும் சரி, லேசா நம்ம தீபாவோட ஆஃபீஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அங்க உட்காந்துருக்க அந்த மேடம் கேட்குறாங்க, என்ன மேடம், தீபாவோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, தீபா மேடத்தோட வீட்டை கண்டுபிடிக்கல, ஆனா தீபா மேடத்தோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சாச்சு, அந்த கம்பெனில கண்டிப்பா அட்ரஸ் கொடுப்பாங்க, ஸோ அந்த அட்ரஸை வச்சு ஈஸியா தீபா மேடத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மேனேஜர் வராரு. மேனேஜர் வந்துட்டு என்ன மேடம் இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்ல சக்தி சொல்றாங்க, சார் உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும், நான் கேட்ட உடனே நீங்கள் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணீங்கல்ல அப்படின்னு. அவர் சொல்றாரு, தீபா மாதிரி ஒரு நல்ல சிங்கர் வந்து அவங்க குடும்பத்தோட போய் சேரணும், அவங்க எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால கண்டிப்பாக சீக்கிரம் அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்ல சக்தியும் சரிங்க சார், நான் தீபா மேடத்தோட ஆஃபீஸை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தை காமிக்கிறாங்க. ஆனந்த் வந்துட்டு யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு அவர் காரை ஸ்டார்ட் பண்ண போறாரு. அப்ப டக்குன்னு என்ன நடக்குதுன்னா பின்னாடியால வந்து துங்கா கை வைக்கிறாரு. அப்ப ஆனந்த் திரும்பி பார்த்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்ப துங்கா சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன் ஆனந்த் அப்படின்னு சொல்ல ஆனந்த் கேட்குறாரு, என்ன சார் இந்த பக்கம் நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் வந்திருக்கீங்க, சொல்லுங்க சார் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பிசினஸ் விஷயமா வந்தேன் அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, நான் பெங்களூர் வரும் பொழுது ஒரு சின்ன விஷயமா உங்களை பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயமா தான் வந்தேன், சரி ஓகே ஆனந்த், உன்னை பார்த்தேன், அதான் சரி ஒரு ஹலோ சொல்லிட்டு போலான்னு வந்தேன், சரி எனக்கு வேலை இருக்கும் ஆனந்த், நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, என்ன சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு போகாம வரீங்க, நான் அங்கே வந்துட்டு எத்தனை தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், என்ன சார் இது, வீட்டுக்கு வந்துட்டு போங்க சார், எங்கள் அம்மா கிட்டேயும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன், நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா சொல்றாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்ல ஆனந்த் சொல்றாரு, இந்த வண்டியில இருங்க சார் அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, நானும் ஒரு கார்ல தான் வந்திருக்கேன், அந்த கார்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆனந்தம் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னா நம்ம அபிராமி வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் வந்ததோட கீதா கேட்குறாங்க, என்னத்த வர சொல்லியிருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, தீபா நாளைக்கு உனக்கும் கார்த்திக்கும் கோயில்ல ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு, கண்டிப்பா வரணும் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா கேக்குறாங்க, என்ன பரிகாரம் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா, அந்த பரிகாரம் எதுக்காகன்னா உங்க 2 பேருக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதுல்ல, அதான் இந்த பரிகாரத்தை பண்ணா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, அதனாலதாம்மா அப்படின்னு. இது கேட்டதோட கீதா மனசுல நினைக்கிறாங்க, இந்த பொம்பளை கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் பண்ணுது, அதனாலதான் வந்துட்டு கோயிலுக்கு கூப்பிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் என்ன பண்றாருன்னா துங்காவை அழைச்சிக்கிட்டு நேரா அதே வீட்டுக்கு வராங்க. ஆனந்த் காரை விட்டு இறங்கி நேரா துங்காவை அழைச்சிக்கிட்டு, சார் இதான் சார் எங்க வீடு அப்படின்னு சொல்ல துங்கா சொல்றாரு,
நல்லா பெரிய வீடா இருக்கு, பார்த்து பார்த்து கட்டியிருப்பீங்க போல அப்படின்னு சொல்ல, ஆனந்த் சொல்றாரு ஆமா சார் அப்படின்னு. துங்காவை அழைச்சிக்கிட்டு ஆனந்த் வீட்டுக்குள்ள வராரு. அப்ப குடும்பத்தோட நேரா துங்காவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறதோட நம்ம கீதாவுக்கு பயம் அதிகரிக்குது. இவன் எப்படி இங்க அப்படின்னு. அப்ப துங்கா வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கால் வருது. உடனே துங்கா நின்று போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கீதா நினைக்கிறாங்க, ஐயோ எப்படி துங்கா இங்க வந்தான், ஒருவேளை ஆனந்துக்கு இந்த துங்காவை தெரியுமோ, நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து போறது அப்படின்னு லைட்டா எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. லைட்டா எஸ்கேப் ஆகி மாடியில ஏறி நேரா அங்க போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எதுக்கு இவன் வந்ததோட எஸ்கேப் ஆகி போயிட்டா அப்படின்னு ஐஸ்வர்யா சந்தேகப்படுறாங்க. அப்ப நம்ம துங்கா வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள வராரு. அபிராமி வந்துட்டு ஆனந்த் யாரையோ கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு, ஆனந்த் யாரை கூட்டிட்டு வரான் அப்படின்ட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆனந்த் நேரா அபிராமிகிட்ட வந்துட்டு, அம்மா இவரு தம்மா துங்கா, பெங்களூர்ல ஒரு பெரிய பிசினஸ்மேன், இவரு நம்மளுடைய கம்பெனிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அபிராமியும் ஓ அப்படியாப்பா, ஹலோ சார் அப்படின்னு சொல்ல, துங்கா சொல்றாரு ஹலோ மேம், உங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க ரொம்ப நன்றி சார், இது எல்லாமே குழந்தைங்களுக்காக பார்த்து பார்த்து கட்டினதுதான் அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு ஓ அப்படியா அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு சரி நான் வீட்டுக்கு கிளம்பவா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, என்ன சார் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன்னு சொல்றீங்க, வீட்டுல உள்ள எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஆனந்த் சொல்றாரு அம்மா நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா என்னுடைய தம்பி பொண்டாட்டி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல, துங்காவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மீனாட்சி அறிமுகப்படுத்துறாங்க, மீனாட்சி என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனந்த் கேட்குறாரு, சரி எங்கம்மா கார்த்தி அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, கார்த்தி ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிட்டான் அப்படின்னு. அப்ப ஆனந்த் கேட்குறாரு, எங்க தீபா இன்னும் மட்டும் இங்கே தானே இருந்தா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா இன்னும் மட்டும் இங்கேதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இன்னும் மட்டும் இங்கேதான் இருந்தா, ரூமுக்கு போயிட்டா போல அப்படின்னு. அப்ப நம்ம கீதா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, அடிப்பாவி இப்படி மாட்டி விட்டுட்டியே, இந்த வேலையெல்லாம் மட்டும் கரெக்டா பண்ணு அப்படின்னு கோவப்படுறாங்க கீதா. அப்ப அபிராமி சொல்றாங்க, மீனாட்சி போயிட்டு தீபாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, மீனாட்சியும் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அப்ப கீதா நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க வராங்களே, நம்ம மாடிக்கு போயிருவோம் அப்படின்ட்டு மெதுவா எஸ்கேப் ஆகி மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு சரி ரூம்ல இருந்தா கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு நேரா பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கீதா. அப்ப மீனாட்சி நேரா மாடிக்கு போயிட்டு கதவை திறந்து ரூமுக்குள்ள பாக்குறாங்க. பார்த்தா ரூமுக்குள்ள தீபா இல்ல. அப்ப மீனாட்சி நேரா தீபா தீபா அப்படின்னு கூப்பிட, அப்ப பாத்ரூம்குள்ள இருந்து தீபா கேக்குறாங்க, ஹலோ என்ன வேணும் என்னாச்சு அண்ணி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாரு தீபா, துங்கா அப்படிங்கிற விருந்தாடி வந்திருக்காரு, அவர்கிட்ட உன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா, அத்தை கூப்பிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்றாங்க, இல்லக்கா என்னால இப்ப வர முடியாது, வயிறு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மீனாட்சியும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வராங்க. அப்ப கீதா நினைக்கிறாங்க, எப்படியாவது அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணுமே, அவன் எப்ப போவான் அப்படின்னு. அப்ப மீனாட்சி நேரா அபிராமி கிட்ட வந்து, அத்தை தீபாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவ படுத்து கிடக்குறா அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இன்னும் மட்டும் அந்த கீதா நல்லா தானே இருந்தா, திடீர்னு அவளுக்கு என்ன, எதுக்காக இவனை பார்த்தா பயப்படுறா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா மட்டும் கரெக்டா எல்லா விஷயத்திலையும் சந்தேகப்பட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த துங்கா சொல்றாரு, சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு, ஆனந்த் கூப்பிட்டாரு அப்படிங்கறதுனாலதான் நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, துங்கா சொல்றாரு, சரி ஓகே மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில இங்க இருந்து போறாங்க. அப்ப ஆனந்த் கேக்குறாரு, சார் முதலே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல, என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுக்கு துங்கா சொல்றாரு, இங்க பாரு நான் வந்த விஷயமே ஒரு முக்கியமானதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவரை கொடுத்து ஆனந்த் கிட்ட, இவளை நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப துங்கா சொல்றாரு, இவளை மட்டும் நீ பாத்தீங்கன்னா என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. துங்கா அதுக்கப்புறம் நேரா அவர் ஒரு கார்ல கிளம்பி போயிடுறாரு. அப்ப ஆனந்த் நேரா அந்த கவரை ஓபன் பண்றாரு. அந்த கவரை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அதுல தீபாவோட போட்டோ இருக்கு. அப்ப ஆனந்த் நினைக்கிறாரு, என்ன இது தீபாவோட போட்டோ மாதிரி இருக்கு, ஆனா இவளை பார்த்தா தீபா மாதிரியே இல்லையே, சரி ஓகே எதுக்கும் அவர் எதுவும் போட்டோல மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாரா என்னங்கிறத விசாரிச்சிருவோம் அப்படின்ட்டு நேரா துங்காவுக்கு கால் பண்ணி, சார் நீங்க ஒரு போட்டோ கொடுத்தீங்களா, அது கரெக்டா தான் கொடுத்துட்டு போனீங்களா அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, நான் கரெக்டா தான் கொடுத்துட்டு போனேன், அவ பேரு கீதா,
அவ வந்துட்டு என்னுடைய தம்பியை கொண்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளை நான் கொல்றதுக்காக தான் இங்கேயே வந்தேன். அவளை நான் கண்டந்துடமா விட்டுட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாரு ஆனந்த். அப்ப ஆனந்தும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஆனந்த் நினைக்கிறாரு, ஐயோ தீபா மாதிரியே இருக்கே, வேற பொண்ணா இது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஆனந்துக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆனந்த் அந்த போட்டோவை பார்த்துட்டு குழப்பத்துல இருக்காரு. கார்த்தி வந்ததோட நம்ம விஷயத்தை கேட்போம் அப்படின்னு ஆனந்த் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் கீதா நினைக்கிறாங்க, இந்த துங்கா எப்படி இங்க வந்தான், ஆனந்துக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கீதாவுக்கு ஒரே சந்தேகம். சரி, கார்த்தி வந்ததோட நம்ம விஷயத்தை சொல்லி கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சக்தி இருக்காங்கல்ல, எப்படியும் அங்கேயும் இங்கேயும் தேடி கார்த்தி வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. நேரா கார்த்தி வீட்டு வாசலுக்கு வராங்க. அப்ப செக்யூரிட்டி கேக்குறாரு, யாரு மணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, சார் இங்க கார்த்திக் சாரை பார்க்க வந்தேன் அப்படின்னு. செக்யூரிட்டியும், ஓ அப்படியா, சரி பாருமா அப்படின்னு சொல்ல சக்தி நேரா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததோட ஐஸ்வர்யா அந்த பக்கமா வராங்க. ஐஸ்வர்யா நேரா அந்த பொண்ணை பார்த்து, யாரு மணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்ப சக்தி சொல்றாங்க, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றேன், என் பேரு சக்தி அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா கேட்குறாங்க, உனக்கு யாரம்மா பார்க்கணும் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு கார்த்திக் சாரை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எதுக்காக நீ கார்த்தியை பார்க்கணுன்னு சொல்கிற அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கார்த்திக் சாரை பார்க்கணும், அவர்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லணும், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாங்கள் எல்லாருமே இந்த ஃபேமிலியில் ஒத்துமையாக தான் இருக்கோம், அதனால நீ என்கிட்ட சொல்லலாம், நான் விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும் ஐஸ்வர்யாவை நம்பிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சக்திக்கு தெரியாது. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ சொல்லு, நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கோம், நான் வந்து அவருடைய அண்ணி தான் அப்படின்னு. தீபா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள பாதுகாப்பு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற தீபா? சக்தி சொல்றாங்க, ஆமா தீபா மேடம் உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள பாதுகாப்பா எங்க வீட்டுல வச்சிருக்கேன், அவங்கள துங்காங்கிற ரவுடி கீதான்னு தப்பா நினைச்சு துரத்திக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும், நீங்க வந்தீங்கன்னா இப்பவே தீபா மேடத்தை இங்க அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கீதா மாடியில இருக்கிறத காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் மீனாட்சியும் அவங்களோட ரூம்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. இதுல யாராவது ஒருத்த வந்தாலுமே அந்த சக்தியை குறுக்கு விசாரணை பண்ணி எப்படியாவது தீபாவை காப்பாத்திடலாம். ஆனா யாருமே வெளியில வர போறது கிடையாது. ஐஸ்வர்யா சக்திய அந்த வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க. அது அங்க நடக்க போகுது. அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.